வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு சுகாஸ் ரிலேட்ல நீங்க பார்க்க போறது ஷாப்பிங் vlog. ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஷாப்பிங் vlog நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற முஸ்தபா சென்டருக்கு தான் போனோம். நெறைய பேர் இங்க டூரிஸ்ட்டா வந்தாலும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, முஸ்தபாவுக்கு போகாம மட்டும் இருக்கவே முடியாது. ஏன்னா, எல்லா பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் இடம் முஸ்தபா சென்டர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இந்த வீடியோல நான் என்னென்ன ஐட்டம் வாங்குனேன், என்னென்ன ஐட்டம் வாங்கக்கூடாது, என்னென்ன ஐட்டம் வாங்கி நான் ஏமாந்தேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம எங்களோட பில்லு எவ்வளவு ஆச்சு, மாசத்துக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்றேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல நம்ம பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப் போலாம் அப்படிங்கிறதுனால தான். இது ஒரு பெரிய சென்டர் அப்படிங்கிறதுனால 2 செப்பரேட் பில்டிங். அது வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் மாரி இருக்கும். அது வழியா போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். ஆன் த வேல பார்த்தீங்கன்னா, அவரு என்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. போனா என்னன்னா, சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஐடியாவே எனக்கு இல்ல. ஆனா நான் ரீசென்ட் டேஸ்ல சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. வீட்ல ஏற்கனவே ஒரு சைக்கிள் இருக்கு. அது சுகரிதாவோடது. அதுவே கரெக்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னொன்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு சர்ப்ரைஸ் பண்றாராம். செப்பரேட்டா உனக்குன்னு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. எதுக்குப்பா வேணாம்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன ரீசனை மட்டும் கேளுங்களேன். நீங்களே அசந்து போயிடுவீங்க. நான் ரெண்டே 2 நாள் சைக்கிள் ஓட்டினேன். இந்த சைக்கிளை வந்து வாங்க வந்திருக்கேன். இன்னொருக்கா கேட்க ஒரு தடவை பார்த்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி வாழலையா அது மாதிரி தான். ஓகேக்கா. அதை கேட்ட உடனே நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்டட் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஆனால் சொன்னால் நாம் நினச்ச ஐட்டம் வாங்க முடியாது அப்படிங்கிறனால சிரிச்சுக்கிட்டு அவரை சைக்கிள்லாம் வேணாம்ப்பா வாங்க நம்ம போய் கோல்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு அங்கே எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா விலை 184.30 இருந்தது. பரவாயில்லையா தான் இருந்தது. மற்ற நாள் கம்பேர் பண்ணும்போது அன்றைக்கி கொஞ்சம் கோல்டு ரேட் குறைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற வெளிய கடைகளோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்தது. நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு நோ மேக்கிங் சார்ஜஸ் அந்த பீசஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். அதை வாங்கினா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் அன்னைக்குன்னு எங்கள் நேரம் அங்கே அந்த பீசஸ் இல்லை. கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா ஈரானில் வார் நடக்கிறதுனால துபாயிலேருந்து வர வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நிறையா வரல. அதனால் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பீசஸ்லாம் எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வேற ஒரு கடை இருக்குது. அந்த ஹனிஃபானு அங்கேயும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதாவது நோ மேக்கிங் சார்ஜஸ் அந்த பீசஸ்லாம் இருக்கும். அது வாங்கும்போது நம்மளுக்கு நிறையவே பெனிஃபிட்டாக இருக்கும். கோல்டு ரேட்டோடு பார்க்கும்போது டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல டிசைன்ஸ் இருக்கும். அதுவும் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ்க்கு வாங்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக அது நல்ல ஐட்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால கொடுத்துட்டு அப்படியே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்குறதுக்காக போயிருந்தோம். அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன ஐட்டம் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளிப்பில் காட்டுறேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால வந்திருந்தோம். அங்கேயே தான் அதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் இந்த எல்லா வெஜிடபிள்ஸும். நான் இங்கே சிங்கப்பூரில் 8 வருஷமாக இருக்கோம். அதே மாதிரி எத்தனை தடவை இங்கே முஸ்தபா மட்டும் விசிட் பண்ணியிருப்போம். ஆனால் நான் இந்த குட்டி ரேடிஷை நான் பார்த்ததே இல்லைங்க. நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த குட்டி ரேடிஷை. ஈவன் நான் ஊட்டிலேயே கூட படித்தேன். ஆனால் நான் வந்து குட்டி ரேடிஷை நான் பார்த்ததில்லை என்னோடய லைஃப் டைமில். இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் குட்டி ரேடிஷை பார்க்குறேன். அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. யூஸ்வலாக சாம்பாரில் தான் போடுவோம். சுகரிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்குவோம்னா ஏற்கனவே ரேடிஷ் இருந்ததுனால சரி வேணாம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா ஆல்ரெடி, இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையே கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குமா, அது ஒர்த்தாக இருக்குமா அந்த ப்ரைஸஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். பெரிய கேரட்டுக்கும் யூஸ்வலாக ஸ்வீட் பண்ணுறதுக்காக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கனால அது வேணாம் அப்படிங்கிறனால விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும். இந்த சப்போட்டா வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் யூஸ்வலாக இங்கே போனால் சப்போட்டா வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள் எடுக்கும்போது அவர் என்னென்ன கமெண்ட் சொல்லுவாருன்னு மட்டும் கேளுங்களேன். அப்படியே காய் நல்லா இருக்கா நல்லா இல்லையா வேணுமா வேணாமா அதெல்லாம் பார்க்குறதில்ல. விலை எவ்வளோ அப்படியே எடுத்து போட்டுகிட்டே போகிறது. அங்கே போயிட்டு அப்புறம் கெட்டு போச்சுன்னு சொல்லி தூக்கி போடுறது. ஆமாம்
ம். கத்திரிக்காயிலே 5 கத்திரிக்காய். நீயே ஒரு கத்திரிக்காய், இன்னொரு கத்திரிக்காய் வர எடுக்கிற. நீ ஒரு உருளைக்கிழங்கு. இதுதான் நம்ம ஐட்டமா? என்னடா இவர் அப்படிலாம் பேசுறாரே, இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எல்லாம் எதுக்கு? இன்னைக்கு அவர் ஒண்ணு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அத வாங்கி தர்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருந்து தானே ஆகணும். அதுக்கு தான் ஜீன்ஸ் படத்துல வர மாதிரி தான் செந்தில் சொல்லுவாரு, "அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் பண்றது எதுக்கு? இந்த ஒரு ஜான் வயித்துக்கு தானே" அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு வாங்குறது எல்லாம் அந்த தங்க நகைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. காய்கறி எடுக்கும்போது அதோட விலைய போட்டிருக்கோம். நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். எவ்வளோ விலை சிங்கப்பூர்ல, இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முளைக்கட்டிய தானியங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாருமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகுறதுனால, இதில நெறைய வெரைட்டீஸும் வச்சிருந்தாங்க. நான் யூசுவலா வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுனால அத நான் வாங்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்கா தான் இருந்தது. எக்ஸ்பென்சிவாவும் இருக்க மாரி இருந்தது. பட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, சென்சோங் இங்க இருக்கிற சென்சோங், ஃபேர் பிரைஸ் இந்த ஓன் பிராண்ட்ல வாங்குனோம்னா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி சம்டைம்ஸ் ப்ரமோஷனும் போடுவாங்க. அதெல்லாம் வந்து இங்க நல்லாருக்கும். அதனால நாங்க யூசுவலா இங்க தான் வாங்குவோம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெர்ரி அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நொங்கு பார்த்தேன். 2வது டைம் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா, கரும்பு ஃபர்ஸ்ட்டு டைம் தான் நான் இங்க பார்க்குறேன். இந்த தடவ கரும்பு நல்லா தான் இருந்தது. இந்த 2 ஐட்டமும் பார்த்தோனே எடுக்கணும் போல இருந்தது. அவர் வேணாம், நொங்கு நல்லா இல்ல, வாங்க வேணாம் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாரு. நான் இல்ல வாங்கிர்லாம். நல்லா தான் இருக்குது. கரும்பும் நல்லா தான் இருக்குது. வாங்கிடலாம் அப்படின்னு. விலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சம்மருக்கு இது நல்லாருக்கும் அப்படிங்கிறனால வாங்கிட்டு போனேன். ஆனா, நுங்கு மட்டும் வாங்கவே வாங்காதீங்க முஸ்தஃபால. அத நீங்க ஃப்ரெஷ்ஷா நுங்கு சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, அங்க வாங்காதீங்க. எல்லாமே வேஸ்ட்டு. ரொம்ப ஒரு மாரி ஸ்மெல், அந்த தண்ணீல இருந்து அந்த ஸ்மெல் இருந்தது. அதே மாதிரி கடுக்காம் அப்படிம்பாங்க இல்லையா? ரொம்ப ஹார்டா இருந்தது. எலசா இல்லாம ரொம்ப ஹார்டா இருந்தது. அதனால அது அங்க வாங்குறது அது நல்லதில்ல. வாங்கிட்டு வந்து நான் அப்படியே $3 சம்திங் ஏதோ இருந்தது. ஆனா வாங்கிட்டு வந்து அப்படியே குப்பையில தான் போட்டோம். அதே மாதிரி கரும்பும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சுருச்சு. இது இந்த 2 ஐட்டமும் அங்க வாங்குறது நல்லதில்ல. அதனால நீங்க நெனச்சீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா வாங்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் மனி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி யூசுவலா இங்க முஸ்தஃபால தான் வாங்குறது. வெளிய கடையில ஈவன் லிட்டில் இண்டியாலயோ இல்ல வேற எங்க சென்சாங் அந்த ஃபேர் பிரைஸ் அதுலலாம் இருக்கிறத விட இங்க பிரைஸ் கொஞ்சம் சீப்பரா இருக்கும். அதனால போனா ஒரு 2 கிலோ, 3 கிலோ வாங்கிருவோம். அன்னைக்கு வாங்குன அன்னைக்கு $1 தான் இருந்துச்சு. அதனால அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வாங்க வந்தோம். ஸ்பைசஸ் வாங்க சீரகம் விலைய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா இருந்தது. யூசுவலா இங்க அங்குல் குக் பிராண்டு நல்லா தான் இருக்கும். இந்த மும்தாஜ் பிராண்டும் நல்லா தான் இருக்கும். ஆ வாங்குனோம். இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் டைம் நாங்க இந்தியாவுக்கு வந்திருந்தபோது, அவர் கொல்லிமலை போயிருந்தாரு. கொல்லிமலை போயிட்டு வரும்போது இந்த மாரி ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு கிலோ இருந்தது. சீரகம், மிளகு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ₹750க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 250 கிராம் பாக்கெட்டே $10 இந்தியன் பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ₹750 வந்தது. அது கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா நாங்க அப்ப அவர் வாங்கிட்டு வந்தது 1 இயர்க்கே வந்தது. ஃபுல்லா. அதுக்கப்புறம் இப்ப தான் வாங்க போறோம். லாஸ்ட் ஜூன்ல வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இப்ப மேல ஏப்ரல் இந்த சமயத்துல தான் வாங்க போயிருந்தோம். அதுவரைக்கும் அது ஓகே தான். இந்த ஏரியால ஸ்பைசஸ், ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துட்டு நான் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன். அவர் எவ்வளோ நேரம் கழிச்சு வராரு மட்டும் பாருங்களேன். சமைக்கிற நானே சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்ற நான் தான் நிறைய எடுக்கணும். அநியாயத்துக்கு எது எது எடுத்துட்டு வந்தீங்க? இதெல்லாம் வேணாம். பானிபூரி மசாலாலாம் வேணாம். ஏன் பானிபூரி மசாலா நல்லா தான் இருக்கும். கார்லிக் ரைஸ் போடுறோம். ஜல்ஜீரா இது டைஜஷனுக்கு. இது ஏற்கனவே ஒரு தடவை வாங்கிட்டு போய் இங்கிருந்து அங்கேருந்து 1.60 தான். உடனே சொன்னால் அதை சொல்லிடுவேன். இது வேணுமா? பானிபூரி அதெல்லாம் வேணாம். கறி வாங்க வந்திருக்கோம். ஆட்டுக்கறி. இதை பாருங்களேன், இன்னும் எவ்வளோ நேரம் சூஸ் பண்ணி எடுத்து. ஐயோ டீர் மீட்டா? என்னப்பா கலரே அப்படி இருக்கு? மான் மாதிரி துள்ளி துள்ளி போயிட்டு ஒரே கோட். அதெல்லாம் வேணாம்.
490, 450. சாப்பிட்டு பார்க்கலாமா? வேணாமா? வேணாமா? வேணாம். மட்டன்லேயே 2-3 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இளா ஆட்டுக்கறி, செம்மறி ஆடு, அந்த மாதிரின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியன் லேம்பு அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெஷ் லேம்பு அந்த மட்டன் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் மான் கறி கூட இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பண்ணலான்னு ஆசை இருந்தது, பட் ஆனால் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் ஃப்ரெஷ்ஷாக குடல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே கோழி முழு கோழியாக வாங்கினா அதில் ஈரல், ஹார்ட்டு இது மாதிரிலாம் இருக்காது. அதை தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி கோழி வாங்கலை, சரி ஈரல் மட்டும் வாங்கிக்கலாம், குழந்தைங்களுக்கு நல்லது அப்படிங்கிறனால அந்த ஈரல் மட்டும் வாங்கினது. அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்க வந்துச்சு. இவ்வளோ ஆவேசமாக இவ்வளோ பார்த்து வாங்கிட்டு இருக்கிறேன். அது நீ வாங்காமே இருந்துருக்கலாம். மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரோசன் ஐட்டத்துக்கு வந்தோம். ஃப்ரோசன் ஐட்டத்தில் பார்த்தா பன்னீர், கார்னு, அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே. அதே மாதிரி குட்டி குட்டி இந்தியன் சமோசா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பர்கரில் வைக்கிற அந்த இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று வாங்கினோம். இந்த தடவை ஃபஸ்ட் டைமு, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவு கீ பிரிட்டானியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து $7 1 kg $7 போட்டிருந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக வந்து அமுல் நெய் தான் வாங்குவோம், பையனுக்கு அது மட்டும்தான் சேரும் அப்படின்னால வாங்கணும். இது எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, ஷாப்கீப்பர்ஸ் வந்து, இல்லை இது நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் ஆகாது, நாங்களாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் இந்த விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது, இது நல்ல ப்ரொமோஷனாக வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் எக்ஸ்பைரி இல்லையோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதுவுமே இருந்தது. பட் ஆனால் எக்ஸ்பைரி கீக்கு தேவையில்லை, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்களே இதே தான் வாங்கி போனோம், நல்லா இருக்குது, வாங்குங்க அப்படின்னாங்க. சரி அப்பயே மனசு கேட்காம ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ பாதி வழியில் வெளிலலாம் எடுத்துக்கலாம், இது நல்ல இதுதான், கீக்கு எக்ஸ்பைரிலாம் ஒன்றும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. அது நட்ஸ் யூஸ்வலாகவே நாங்கள் முஸ்தஃபாவில் மட்டும்தான் வாங்குறது, வேறு எங்கேயும் வாங்குறதில்ல. ஏன்னா இங்கே வாங்கினா தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த தடவை பம்ப்கின் சீடும் கேஷ்யூ மட்டும் வாங்கினது, மீதி நட்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்துச்சு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இன்றைக்கி நம்ம மனுஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் போல். என்ன அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு அவரு போன இடத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி மிக்ஸு அது வாங்கியிருந்தாரு, பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாரு. அதை ஜிலேபி பண்ணுறதுக்கு அந்த கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரவா இதில் வந்து ஒரு கேக் பண்ணலாம், அது சுகரிதாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டிருந்தாரு. அப்புறம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரபடி மிக்ஸை எடுத்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபலூடா மிக்ஸு, அப்புறம் குல்ஃபி மிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டி எடுத்து போட்டுகிட்டே இருந்தார். வேணாம்ப்பா எதுக்குப்பா அப்படின்னா, இல்லை நல்லா தான் இருக்கும், வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே தான், யூஸ்வலாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ தமிழ் நியூ இயர் வருது, ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பின்னாடி போட்டிருக்குது, அதை பார்த்து பண்ணிட்டு தந்துரு, குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினார். சரி நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக வரோமோ இல்லையோ, முஸ்தஃபாவுக்கு மெயினாக வந்து இந்த பருப்புக்காக தான் இங்கே வர்றது. இந்த பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து இங்கே வாங்கினா தான் அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது இவங்களோட ஓன் ப்ராடக்ட், இந்த அங்குள் குக்கு. இவங்க சொல்லியிருந்தாங்க கம்போடியாவில் இவங்களோட ஃபீல்டு இருக்குது, இவங்களே ஓனாக விளைவிச்சு அதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அதே மாதிரி தான் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நல்ல உளுந்தெல்லாம் எடுத்திங்கன்னா மாவு நல்லா ஆகுது. யூஸ்வலாக 2 டம்ளர் போடணுன்னா இது 1 டம்ளர் போட்டிங்கன்னா போதும், அந்த அளவுக்கு நல்ல மாவு ஆகுது. அதே மாதிரி துவரம் பருப்பும் எங்களுக்கு இதில் வச்சா மட்டும்தான் சாம்பார் பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே. வேறு பருப்பில் எப்படியாவது மாற்றி வச்சானா எல்லோரும் யாரோ ஒருத்தர் டேஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க, இது வேறு பருப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு நாங்கள் கம்போடியா போனும்போதும் பார்த்தோம், அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் தான் நடக்குது. அவ்வளோ தனித்தனியாக நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ரீசெண்டாக போயிருந்தோம், பார்த்தா கம்போடியா பார்த்தா நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்குது, நிறைய விவசாயம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்கேருந்து பார்த்தா இவங்களும் அதான் சொன்னாங்க, இவங்களோட ஓன்
ஃபீல்டு அங்கெல்லாம் இருக்குது, அதனால் இவங்களே நிறையா விளைவிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு. டேஸ்ட்டும் அதுக்கு நல்லா இருக்குது, அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்குது, பூச்சி விழுகிறது இல்லை, ரொம்ப நாள் நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு கிலோ வாங்கினாலும் கொஞ்சம் பருப்பு போட்டாலும் சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால மெயினாக பருப்பு வாங்குறதுக்காவது நாங்கள் இந்த முஸ்தஃபாவுக்கு வந்துடுறது தான். ஆனால் என்ன கொஞ்சம் இப்போ எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்த புதுசில் 8 வருஷத்துக்கு முன்னாடி 2.50 2.40 தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த பருப்பு எல்லாம் $4 3.90 4 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வாங்குறதுக்கு இதுவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வின் ஸ்நாக்ஸு இது வந்து சுகரிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் அஸ்வின்ஸு. இது வந்து திருச்சி பெரம்பலூரில் தான் இருந்தது. அங்கே அவள் சுகரிதா 1 இயர் ஓல்டாக நாங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவள் 1 இயர் ஓல்டாக இருந்தா. அப்போ அவளுக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தோன்னா அவளுக்கு ஒத்து வராது. லூஸ் மோஷன் ஆகிறது, வாமிட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்க சும்மா யாருக்காவது ஸ்நாக்ஸ் நம்ம வச்சுருந்தா எடுத்து சாப்பிடும் இல்லைங்களா, பல்லு வராதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அஸ்வின்ஸ் அப்போ தான் அங்கே கடை ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கே வாங்கி கொடுத்துருந்தோம். அதை பார்த்தா அது சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவள் வெளியே எங்கே ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் அதிகமாக சாப்பிடவே மாட்டாள். அதுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூர் வந்து தான் இந்த அஸ்வின்ஸ் பிராண்டாக நாங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து தான் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போலேருந்து அந்த அஸ்வின்ஸ் வந்து வாங்கிடுவோம். அவளுக்கு வந்தபோது மந்த்லி ஒன்ஸ் இங்கே வந்தேன்னா அதெல்லாம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த டீ தூள், சாக்லேட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நட்ஸு இந்த மாதிரி நட்ஸ்லாம் மெயினாக வந்து அங்கிள் குக்கில் வாங்குவோம். அப்புறம் தால்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில்லு போட ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் சென்டர் போனால் கையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பில் செக்ஷன் போனால் தான் நம்ம மனசு படக்குன்னு அடிக்கும். அந்த மாதிரி அடித்து தான் எங்களுக்கு அன்னைக்கு பில்லு பார்த்திங்கன்னா பெரிய லாங் பில்லு, கிட்டத்தட்ட $400 இந்தியன் காஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய் ஆச்சு. பே பண்ணிவிட்டு முஸ்தஃபாவுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு வர வேண்டியது தான். இந்த பருப்புலாம் தீர்றதுக்கு ஒரு 30 to 45 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வரணும் திரும்ப முஸ்தஃபாவுக்கு. இதை தவிர நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடையில் அரிசி, அப்புறம் பழங்கள், காய்கறிகள், அப்புறம் பால் இதெல்லாம் வாங்கினோன்னா அதுக்கு ஒரு $100. அப்புறம் வாரமானா 2 டைம்ஸ் மட்டன் சிக்கன் எடுக்கிறதுக்கு ஒரு $50 அப்படின்னு போட்டிங்கன்னா மாதம் மொத்தமாக $800 to $1000 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஆகும். இந்தியன் காஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் மாதமானால் இந்த மளிகை சாமான் சாப்பிட்றதுக்கு மட்டும் செலவாகும். இதுதான் நான் அன்றைக்கி வாங்கின பேங்கிள். நிறையா கிளிப்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா பேங்கிள் வாங்குறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டேன். இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த விலையில் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா எங்கே ஐட்டம் வாங்குவீங்க, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வேறு எந்த ஊரில் இருந்தனாலும் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.